இது கிரைம் டைம். நான் நந்தா. கோவையில் சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து அடித்து உதைத்துள்ளனர் ஜூனியர் மாணவர்கள். தாக்குதலில் ஈடுபட்ட ஜூனியர் மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை அருகே திருமலையாம்பாளையம் பகுதியில் நேரு கல்வி குழுமம் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் தொழில்நுட்ப கல்லூரியும் அதன் அருகிலேயே மாணவர் விடுதியும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொறியியல் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதி அறையிலிருந்து தொடர்ச்சியாக பணம் திருட்டு போனதாக கூறப்படுகிறது. MA கிரிமினாலஜி படிக்கும் சீனியர் மாணவர்தான் பணத்தை திருடியதாக சந்தேகப்பட்ட பொறியியல் படிக்கும் மாணவர்கள் சீனியர் மாணவரின் அறைக்கு சென்று அவரை தாக்கியுள்ளனர். அவரை முட்டி போட வைத்து கையை மேலே தூக்க சொல்லி அடித்து சித்திரவதை செய்ததை ஒரு மாணவர் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் கல்லூரி மாணவர்களுக்கிடையே பரவியதை தொடர்ந்து நிர்வாகத்துக்கும் தகவல் கிடைத்துள்ளது. மாணவர் தாக்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்ட நேரு கல்லூரி நிர்வாகம் பொறியியல் படிக்கும் மாணவர்கள் 13 பேரை சஸ்பெண்ட் செய்தது. மேலும் அவர்களின் பெற்றோரையும் கல்லூரிக்கு அழைத்து வர உத்தரவிட்டுள்ளனர். பெற்றோர் வந்த பின்னர் மாணவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாக கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்கள் 13 பேரும் கல்லூரி வளாகத்திற்குள் நுழையக்கூடாது என்றும் கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது. அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். இதனிடையே சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் கொடூரமாக தாக்கி அவரை துன்புறுத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வேறு நிறுவனத்தில் பணிபுரிய கணவர் அனுமதிக்காததால் மனைவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து காதல் திருமணம் செய்தவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட காரணம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி முல்லை நகரில் வசிப்பவர்கள் லோகேஷ், ஜனனி தம்பதி. இருவரும் காதலித்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு 8 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. கணவன் மனைவி இருவரும் போச்சம்பள்ளி சிப்காட்டில் உள்ள ஓலா நிறுவனத்தில் பணி செய்து வந்துள்ளனர். வேலை செய்த நிறுவனம் பிடிக்காத ஜனனி ஓசூரில் வேறு நிறுவனத்தில் வேலைக்கு சேரலாம் என்று கணவரிடம் வற்புறுத்தி இருக்கிறார். வேலையை மாற்ற விரும்பாத லோகேஷ் மனைவியிடம் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல லோகேஷ் காலை 7 மணிக்கு வேலைக்கு சென்ற நிலையில் ஜனனி நேற்று வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். இரவு 9 மணியளவில் லோகேஷ் வீட்டிற்கு வந்து கதவை தட்டிய போது ஜனனி கதவை திறக்கவில்லை. லோகேஷ் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது மனைவி தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக தூக்கு கயிற்றிலிருந்து அவரை மீட்ட லோகேஷ் முதலுதவி சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஜனனி இறந்து நீண்ட நேரம் ஆகியிருந்தது. தானும் இறந்து விடலாம் என்று எண்ணிய லோகேஷ் கையை பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த லோகேஷ் வீட்டின் கழிவறையில் பினாயிலை எடுத்து குடித்திருக்கிறார். பின்னர் ஜனனியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த லோகேஷ் தானும் இறந்து விடுவதாகவும் கூறி அழைப்பை துண்டித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஜனனியின் பெற்றோர் அலறியடித்து வந்து பார்த்தபோது
ஜனனி படுக்கையறையில் சடலமாக கிடந்துள்ளார். லோகேஷ் கழிவறையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக கூறப்படுகிறது. போச்சம்பள்ளி போலீசார் விரைந்து வந்து ஜனனியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லோகேஷுக்கு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு நிறுவனத்தின் வேலைக்காக இப்படி செய்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.